அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் அடிப்படையிலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு அன்புக்குரிய சகோதரர் உதயநிதி அவருடைய வழிகாட்டுதலோடும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு சிறப்பாக தமிழ்நாடு அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குகிற திட்டம் சிறப்பாக முன்னெடுப்பு எடுத்து இன்றைக்கு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகம். அந்த வகையில் இன்றைக்கு காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிப்பாக காங்கேயம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய 1178 பயனாளிகளுக்கு இன்றைக்கு வீட்டுமனை பட்டா வழங்குகிற நிகழ்வு இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இன்றைக்கு நம்முடைய காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிப்பாக காங்கேயம் வட்டத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு 11,433 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றோடு. எனவே அந்த வகையில் நத்தத்தில் புதிய பட்டா வழங்குவதும் அதே போல பட்டா என்கிற வகையில் அவர்களுக்கு வழங்குகிற வகையிலும் பட்டா இருக்கும். ஆனால் கிராம கணக்கில் அவர்கள் கிராம பதிவேட்டில் பதிவாகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கண்டறிந்து ஆக மொத்தம் 11,433 ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மக்களுக்கு இன்றைக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பூதானப்போடு என்கிற வகையில் பூமிதான சொந்தமான இடங்களை கூட அவர்களுக்கு உரிமை சான்று என்கிற வகையில் அவர்களுக்கு பட்டாவாக அது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சியில் இன்றைக்கு நம்முடைய காங்கேயம் தொகுதியில் திருப்பூர் மாவட்டத்திலும் சரி காங்கேயம் சட்டமன்ற தொகுதியிலும் சரி வீட்டுமனை பட்டா வழங்குகிற நிகழ்ச்சி இன்றைக்கு ஏறத்தாழ சுமார் ஒரு 70% முடிவிட்டிருக்கிறது. இன்னும் நம்முடைய மக்களுடன் முதல்வர் அதே போல உங்களுடன் ஸ்டாலின் என்கிற மாண்புமிகு முதலமைச்சருடைய பேரில் உள்ள முகாம்கள் எல்லாம் அதே போல நாங்கள் நடத்திய கலைஞர் மக்கள் சேவை முகாம் என்கிற வகையிலும் விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கிறது. அதையெல்லாம் கொடுத்தது போக இன்னும் எவ்வளவு தேவைப்படும் என்பதை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் விரைவிலே ஆங்காங்கு இடம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தடை செய்யப்பட்டிருக்கிற இடங்களை தவிர, அதாவது உச்சநீதிமன்றத்தில் நீர்வழி புறம்போக்கில் பட்டா கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் அறநிலைத்துறை இடங்களிலும் பட்டா வழங்க முடியாது. அதுவும் மந்தை புறம்போக்கிலும் உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. சாலை புறம்போக்கு இதுகளை தவிர மீதி இடங்களில் முடிந்த அளவு அவர்களுக்கு அந்த வசிக்கக்கூடிய வகையில் பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.